சொன்னபடி கல்வி கடனை தள்ளுபடி பண்ணல. படிச்ச படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தரல. இளைஞர்களின் எதிர்காலத்தை சிறிதும் பொருட்படுத்தாமல் அவர்களை அரசியல் பகடைக்காய்களாக பயன்படுத்துபவர்களை நிராகரிப்போம். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். நடக்க போற 2026 சட்டசபை தேர்தலை ஒட்டி பாஜக தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு சில முக்கிய அம்சங்களை கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதம் தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 நிதி உதவியாக ஒரு முறை வழங்கப்படுது. ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படுது. அவை பொங்கல், தமிழ் புத்தாண்டு மற்றும் தீபாவளி பண்டிகையின் போது வழங்கப்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒழிக்க 0 FIR பதிவு முறை மற்றும் கொடூரமான வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள், இது எல்லாமே அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முருகப்பெருமானின் பெருமையை போற்றக்கூடிய வகையில தைப்பூச திருநாளை மாநில விழாவாக அறிவிப்பாங்க. தமிழக போதைப் பொருள் ஒழிப்புத்துறை உருவாக்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கு 10 லட்சம் வட்டியில்லா கடன் அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வேலை வாய்ப்பின்மை காரணமாக EMI செலுத்த முடியாதவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி மற்றும் 1 லட்சம் அரசு வேலை வாய்ப்புகளும் வழங்கப்படும் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காங்க. பெண்கள் மின்சார இருசக்கர வாகனம் வாங்க 25,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. PM கிசான் நிதியுடன் சேர்ந்து விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 9,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காங்க. திருப்பரங்குன்றம் மலையின் தீபத்தூணுல கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் அப்படின்னு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க பாஜக.